எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்கள் சசிகாந்த். இது உங்கள் சன்சிகா ஐஏஎஸ் அகாடமி பிரசன்ஸ். ஸோ இன்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தினமணியோட 17 பிப்ரவரி திங்கட்கிழமைக்கான நியூஸ் வந்து பார்க்கணும். ஸோ இன்றைய முதல் நியூஸாக பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓமன் வெளியுறவு அமைச்சருடன் வந்து ஜெய்சங்கர் அவர் வந்து இருவரை வந்து சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பின் போது வந்து என்ன உரையாடல் நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஓமன் வெளியுறவு அமைச்சர் பதர் அல்புசைதியுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஞாயிற்றுக்கிழமை இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சந்திப்பில் இந்திய ஓமன் ராஜ்ய உறவின் 70வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் இலச்சினையை இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்டனர் அப்படின்னு சொல்றாரு. இது தொடர்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்ட பதிவில் 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்புசைதியின் தனிப்பட்ட முயற்சிகளை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு வந்து வெற்றிகரமாக நடத்தணும், அதில் வந்து அவருடைய இது வந்து தனிப்பட்ட முயற்சிகளை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவான விவாதங்களை வந்து நாங்கள் இருவரும் நடத்தினோம் என இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் ஜெய்சங்கர் அவர்கள். பக்கத்தில் ஓமன் நாட்டு தலைவர். ஸோ ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஜயத் அல்புசைதியை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய ஜெய்சங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இதோட ஃபுல் ஆர்டிகிளையும் ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்திய பெருங்கடல் உலகின் உயிர் நாடி என்று குறிப்பிட்ட மத்திய வெளியுறவு அமைச்சர். அப்போ இந்திய பெருங்கடல் உலகின் உயிர் நாடி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க. அப்பிராந்தியத்தின் வளர்ச்சி, இணைப்பு, கடல்சார் பாதுகாப்புக்கு நாடுகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்காரு. ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறும் 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறினார். ஸோ அப்போ கடல்சார் ஒத்துழைப்பின் புதிய எல்லைகளுக்கான பயணம். அவர் பேசிய தலைப்பு என்ன அப்படின்னா, கடல்சார் ஒத்துழைப்பில் புதிய எல்லைகளுக்கான பயணம் என்ற தலைப்பில் அமைச்சர் ஆற்றிய உரையில், இந்திய பெருங்கடல் பிராந்தியம் உண்மையில் உலகின் உயிர் நாடியாகும். அதன் உற்பத்தி, நுகர்வு, பங்களிப்பு மற்றும் இணைப்பு ஆகியவை இன்றைய உலக இயக்கத்தின் மையமாக உள்ளது. ஸோ ஏன் வந்து இந்திய பெருங்கடல் வந்து உலகிற்கே உயிர் நாடின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா அதில் இருக்கிற உற்பத்தி, நுகர்வு, பங்களிப்பு இதெல்லாம் வச்சுதான் அதை சொல்றாங்க. அடுத்தது பார்ப்போம். வரலாறு, புவியியல், வளர்ச்சி, அரசியல், கலாச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபாடு கொண்ட பன்முக குழுவாக நாம் திகழ்கிறோம். ஆனால் இந்திய பெருங்கடல் பகுதியின் நல்வாழ்வுக்கான பொதுவான நோக்கம் நம்மை ஒன்றிணைக்கிறது. இந்த நிலையற்ற சூழலில் நாம் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அடிப்படையாக நாடுகிறோம். அதையும் தாண்டி நாம் அடைய பாடுபடுவதற்கு நிறைய லட்சியங்கள் உள்ளன. நாம் ஒருவருக்கொருவர் பலத்தை பகிர்ந்து நமது கொள்கைகளை ஒருங்கிணைந்தால் லட்சியங்களை எளிதில் அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இருவரும் சேர்ந்து முயற்சிக்கும் போது நம்முடைய லட்சியங்களை வந்து விரைவில் வந்து அடையலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அதுபோக இரு முனைகளிலும் குழப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்போது உலக விவகாரங்களில் கணிசமான குழப்பம் வந்து நிலவுகிறது. இந்திய பெருங்கடலின் இரு முனைகளிலும் குழப்பங்கள் தீவிரமாக உள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிர மோதல் நடந்து வருகிறது. நீண்ட கால பிரச்சனைகளை முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையுடன் மீண்டும் அணுகப்படுகின்றன. இதன் கடல்சார் விளைவு உலகளாவிய கப்பல் போக்குவரத்தில் கடுமையான இடையூறுகளை ஏற்படுத்துகிறது. நமது பொருளாதாரங்கள் பாதிப்படைகின்றன. மறுமுனையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்திலும் பதற்றம் நிலவுகிறது. என்ன சவால்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தெற்குலகின்
தெற்குலகின் பிற பகுதிகளைப் போலவே இந்திய பெருங்கடல் நாடுகளும் வள கட்டுப்பாடுகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எதிர்கொள்கின்றன. நாடுகள் பல தங்களுடைய நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய முடியாமல் திணறி வருகின்றன. இதனால் சில நாடுகளில் கடன் சுமை தீவிர கவலையாக உள்ளது. இந்திய பெருங்கடல் நாடுகள் தங்கள் பிரத்யேக பொருளாதார மண்டலங்களை கண்காணிக்கவும் அவர்களின் மீன்பிடி நலன்களை பாதுகாக்கவும் சவால்களை எதிர்கொள்கின்றன. இந்தியா என்ன மாதிரி சவால்களெல்லாம் எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த சென்டென்ஸை நாம் பார்க்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இந்திய பெருங்கடல் நாடுகள் தங்கள் பிரத்யேக பொருளாதார மண்டலங்களை கண்காணிக்கவும் அவர்களின் மீன்பிடி நலன்களை பாதுகாக்கவும் சவால்களை எதிர்கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு வகையான சட்ட விரோத ஆள்கடத்தல், இதுல ஆள்கடத்தல் பத்தி பேசியிருக்காங்க. பல்வேறு விதமான சட்ட விரோத ஆள்கடத்தல், பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றிலிருந்து இந்நாடுகள் தப்பிக்க முடியவில்லை. இவை அனைத்தும் வலுவான கடல்சார் தாக்கத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பயங்கரவாதம் எல்லாமே கடல் வழியாக நடக்கிறது அப்படிங்கிறத ஒரு சுட்டி காட்டியிருக்காங்க. இந்தியா வந்து எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணும் முன்னிருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, புதிய எல்லைகளை நோக்கிய நமது பயணத்தில் இந்த சவால்களை எதிர்கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சுயத்திறன்களை விரைவாக வலுப்படுத்துதல், இந்திய பெருங்கடல் அண்டை நாடுகளுடன் கூட்டுறவை மேம்படுத்துதல், சிக்கலின் போது முன்னின்று செயல்படுதல், அவசியமான சூழலில் தலைமைத்துவம் என பொறுப்புகளை ஏற்பது ஆகியவற்றின் மூலம் இந்த பகிரப்பட்ட முயற்சிகளுக்கு இந்தியா பங்களிக்கிறது என்றார். ஸோ அதுபோக வங்கதேச வெளியுறவு ஆலோசகருடன் சந்திப்பு. ஸோ அப்போ வங்கதேச வெளியுறவு விவகாரங்கள் ஆலோசகர் தௌஹித் ஹுசைனை ஜெய்சங்கர் சந்தித்தார். அப்போது இரு நாடுகளும் உறுப்பினர்களாக உள்ள பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். நிகழாண்டு பிம்ஸ்டெக் கூட்டமைப்புக்கு வங்கதேசம் தலைமை வகிக்கிறது. நிகழாண்டு இந்த மாநாடு பாங்காக்கில் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அப்ப பிம்ஸ்டெக் எங்க நடக்குது அப்படின்னா பாங்காக்ல நடக்குது. நிகழாண்டு பங்களாதேஷ்ல தான் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் இதில் நம்ம தெரிஞ்சா போதுமானது. ஸோ இதில் இந்திய பெருங்கடல் சமிட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்த நியூஸ் போவோம். ஸோ ஒரு மாற்றுத்திறனாளி வீரர் விண்வெளி பயணத்திற்கு முதல்ல செல்றது கொடுத்துருக்காங்க. முதலாக சர்வதேச விண்வெளி நிலைய பயணம், மாற்றுத்திறனாளி வீரருக்கு அனுமதி. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ISS உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக செல்வதற்கு ஜான் மெக்கஃபலுக்கு ஐரோப்பிய விண்வெளி முகமை அனுமதி அளித்துள்ளதாம். ஜான் மெக்கஃபல் அவருக்கு. ஸோ அப்போ அவரை பற்றி ஒரு லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ பிரிட்டனை சேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் ஜான் மெக்கஃபல் விபத்தொன்றில் வலது காலை இழந்தார். அவர் மனம் தளராமல் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றார். கடந்த 2006ஆம் ஆண்டு செப்டம்பரில் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழுவின் உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளி பதக்கமும் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் வென்றிருக்காரு. ஸோ அவர் ஒரு பாரா ஒலிம்பிக் உடைய வீரராக இருந்திருக்காரு. ஸோ 2007ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடைபெற்ற விஷா பாரா ஒலிம்பிக் உலக கோப்பை போட்டியின் 200 மீட்டர் ஓட்டத்தில் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்கார். அந்த பந்தயத்தில் அவர் 26.84 வினாடி 26.84 வினாடிகள் இலக்கை அடைந்து சாதனை படைத்திருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக ஜான் மெக்கஃபலை ஐரோப்பிய விண்வெளி முகமை தேர்வு செய்திருக்கிறதாம்.
இதைத் தொடர்ந்து அவர் விண்வெளிக்கு வெற்றிகரமாக செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும், மாற்றுத்திறனாளிகள் விண்வெளிக்கு செல்வதற்கு ஏற்ப என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் அந்த முகமை ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் ஜான் மெக்கஃபல் விண்வெளிக்கு செல்வதற்கு தடையாக எந்த ஒரு தொழில்நுட்பம் அல்லது மருத்துவ காரணமும் இல்லை என்ற முடிவுக்கு ஐரோப்பிய விண்வெளி முகமை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல அனுமதித்து மருத்துவ சான்றிதழ் இப்போ அளிச்சிருக்கு. இதைத் தொடர்ந்து அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாதங்கள் வரை தங்கி பணியாற்ற உள்ளார். ஆனால் அவர் எப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வார் என்ற தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறார் தான். ஸோ அப்போ ஜான் மெக்கஃபல் தான் சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் போறாரு. முதல் மாற்றுத்திறனாளி வீரர் செல்லும் ஜான் மெக்கஃபல். ஓகே, அடுத்த நியூஸ் போவோம். ஸோ இப்போ வருவாய் நிர்வாக ஆணையராக மு சாய்குமார் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ வருவாய் நிர்வாக ஆணையராக மு சாய்குமார் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அதோடைய நியூஸ் படிப்போம். வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக அரசின் கூடுதல் செயலாளர் மற்றும் ஆணையராக மு சாய்குமார் நியமித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட உத்தரவு, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக உள்ள மு சாய்குமார், வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் ஆணையராக உள்ள ராஜேஷ் லக்கானிக்கு பதில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பணிக்கு ராஜேஷ் லக்கானி செல்வதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வளோதான். ஸோ வருவாய் நிர்வாக ஆணையராக மு சாய்குமார் நியமனம். அடுத்தது இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ கோப்பையை வென்றார் அனிசிமோவா அப்படிங்கிறவங்க தான் கோப்பை வென்றிருக்காங்க. என்ன போட்டி அப்படின்னு பார்ப்போம். அமீரகத்தில் நடைபெற்ற கத்தார் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் அமாண்டா அனிசிமோவா சாம்பியன் கோப்பையை வென்றிருக்காங்க. அனிசிமோவா இவங்க அமெரிக்காவை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை. ஓகே, அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் பார்ப்போம் வாங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக எவ்வளோ கொடுக்குறாங்களாம், 1 கோடி ரூபா வரையிலான கடன் உதவி கொடுக்குறாங்களாம். கடன் தொகையில் ஒரு 30% மூலதன மானியமாகவும் தந்துறதா சொல்கிறாங்க. மீதமுள்ள கடன் தொகைக்கு 3% வட்டி, அதுதான் முக்கியம். 3% வட்டி அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ யாரெல்லாம் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, முன்னாள் படை வீரர்களை சார்ந்த வாரிசுகள், கைம்பெண்கள் ஆகியோர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகலாம் அப்படிங்கிறது தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நியூஸ் கேட்கலாம். ஏன்னா இப்போதான் குரூப் 2ல் அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ 2025. வாங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் லிசன் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு ஐநாவில் பேசப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம லிசன் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம். ஸோ 60 கோடி பேர் பேசும் ஹிந்தி ஐநாவுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ உலகிலேயே 60 கோடி பேர் ஹிந்தி பேசுகிறாங்களாம். அப்போ அது முக்கியம்தான் அப்படிங்கன்னு ஐநா சொல்லியிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ உலக அளவில் 60 கோடி பேர் பேசும் மொழியாக ஹிந்தி ஐநாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அந்த அமைப்பின் உலகளாவிய தொடர்புக்கான துணை செயலாளர் மெலிசா பிளேமிங் தெரிவித்திருக்காங்க.
ஸோ அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் உலக இந்தி தினம் பன்மொழி மற்றும் வெளிநாடுகளில் இந்தியை ஊக்குவித்தல் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்டதாம். ஸோ அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் உலக இந்தி தினம் பன்முக மொழி மற்றும் வெளிநாடுகளில் இந்தியை ஊக்குவித்தல் என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சர் சாவித்ரி தாக்கூர் தனது உரையில் இந்தியா ஒரு பன்மொழி மற்றும் பன்முக கலாச்சார சமூக கட்டமைப்பை கொண்ட நாடாகும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியை மேலும் பரவலாக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஐநாவின் அங்கீகாரம் இந்தியை உலகளாவிய மொழியாக மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து 60 கோடி பேர் பேசும் மொழியான இந்தி ஐநாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது, இன்றியமையாது என்று ஐநாவின் உலகளாவிய தொடர்புகளுக்கான துணை செயலாளர் மெலிசா பிளெமிங் கூறினார். ஐநாவில் இந்தி திட்டம் அப்போ ரீசண்டாக எங்கே இந்தி திட்டம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எங்கே வந்து தான் ஐநாவில் இந்தி திட்டம்னு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐநாவில் இந்தி திட்டம் என்ற அமைப்பின் செயல்பாடுகளை இந்தி பேசுவதற்கு நெருக்கமாக கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்தார். ஸோ அடுத்து படிப்போம். ஸோ ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதர் பி ஹரீஸ் கூறுகையில் ஐநாவின் அதிகாரப்பூர்வமற்ற மொழிகளின் பட்டியலில் இந்தியும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியில் ஐநா செய்திகளை விளம்பரப்படுத்த சுமார் $70 லட்சம் அதுக்கு செலவு பண்ணலாம். ஸோ இந்தியா வழங்கியுள்ளது என்றார். உலக அளவில் இந்தியை ஊக்குவித்து பிரபலப்படுத்துவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவதற்காக கடந்த 2006ஆம் ஆண்டு ஜனவரி 10 முதல் விஸ்வ ஹிந்தி திவாஸ் உலக இந்தி தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்போ ஜனவரி 12 என்னங்க, தேசிய இளைஞர் தினம். அதுக்கு 2 நாளுக்கு பின்னாடி ஜனவரி 10ங்கிறது உலக இந்தி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதாம். எப்பயிலிருந்து? 2006 கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுங்க. அடுத்தது ஐநாவின் அறிக்கை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பான பாகுப்பாய்வு ஆதரவு மற்றும் தடைகள் கண்காணிப்பு குழுவின் 35வது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாம். ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பான பகுப்பாய்வு ஆதரவு மற்றும் தடைகள் கண்காணிப்பு குழுவின் 35வது தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் IS, அல்-qaeda போன்ற பயங்கரவாத குழுக்களால் இந்தியாவின் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த முடியவில்லை. அதே நேரம் தற்கொலைப்படை தாக்குதல்களை தூண்டும் முயற்சிகளில் ஈடுபடுகின்றன என்று விளக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க இந்தியை பற்றி. வாங்க அடுத்த நியூஸ் போவோம். அடுத்தது ஜவுளி ஏற்றுமதியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ஜவுளி ஏற்றுமதியில் எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஜவுளி ஏற்றுமதிக்காக என்ன கண்காட்சி நடத்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ 2030க்குள் 2030க்குள் $9 லட்சம் கோடிக்கு ஜவுளி ஏற்றுமதி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் 9 லட்சம் கோடிக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்யவும் இலக்கு எட்டப்படும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்திருக்காருங்க. அதுபோக தில்லியில் பாரத் டெக்ஸ் என்ற பெயரில் ஜவுளி தொழிலின் பிரம்மாண்ட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை பேசியதாவது, 120க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றதன் மூலம் உலகின் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக பாரத் டெக்ஸ் கண்காட்சி உருவெடுத்து வருகிறதாம். அப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கண்காட்சி எது அப்படின்னா பாரத் டெக்ஸ். அது எங்கே நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. நாட்டில் அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்புகள் அளிக்கும் தொழிலாக ஒன்றாக ஜவுளி தொழிலும் விளங்குகிறது. அப்போ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, வேலைவாய்ப்புகள் அதிகமாக அளிக்கும் தொழில்களில் ஒன்று என்னவா? ஜவுளி தொழிலாக விளங்குகிறதாம். ஸோ இந்தியாவில்
உற்பத்தி துறையில் ஜவுளி தொழிலின் பங்கு எவ்வளவுங்க அப்படின்னா 11% இருக்குங்களாம். அப்ப இந்தியாவின் உற்பத்தி ப்ரொடக்ஷன் இல்லையா, ப்ரொடக்ஷன்ல ஜவுளி தொழிலின் பங்கு வந்து 11%. உயர்தர கார்பன் இலைகளை தயாரிக்கும் திசையை நோக்கி இந்தியா பயணித்து வருகிறதாம். உயர்தர கார்பன் இலையை தயாரிக்கும் திசையை நோக்கி இந்தியா வந்து பயணித்து வருகிறது. ஜவுளித்துறையின் ஒரு அலகுக்கு வந்து ஜவுளித்துறையுடைய ஒரு அலகுக்கே வந்து 75 கோடி முதலீடு தேவைப்படுவதுடன் அந்த அலகுகள் முழுவதும் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே அந்த துறைக்கு வங்கிகள் நிதியுதவி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி 7% வளர்ச்சி அடைந்திருக்குதான். ஸோ ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகளில் ரொம்ப முக்கியங்க. ஸோ ஜவுளி ஏற்றுமதிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்வதில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. 6வது இடத்தில். தற்போது ஏற்றுமதிகளின் மதிப்பு வந்து சுமார் 3 லட்சம் கோடியாக உள்ளது. இதை 9 லட்சம் கோடியாக, அதாவது மும்மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதே இலக்கு. தற்போது நடைபெற்று வரும் பணிகளை கருத்தில் கொள்ளும்போது 2030க்குள் இந்த இலக்கு எட்டப்பட்டு விட்டுருமா. ஜவுளித்துறையில் இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கடினமான பணி, அமல்படுத்தப்பட்ட நிலையான கொள்கையே காரணம் அப்படிங்கிறாங்க. இது ஜவுளித்துறையின் மீதான அந்நிய முதலீட்டை இரட்டிப்பாக்கியுள்ளது. தமது தொழில் சார்ந்த புதிய கருவிகளை உருவாக்க IIT போன்ற நற்பெயர் கொண்ட நிறுவனங்களுடன் ஜவுளித்துறையினர் கைகோக்க வேண்டும் என்றாராம். ஸோ இன்னும் IITயில் வந்து இன்னும் இவங்களோட இதோட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறையா கொண்டுகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்குது, செய்தியாக இருக்குது. வாங்க அடுத்தது பார்ப்போம். ஸோ நாட்டில் வந்து 29,500க்கும் மேற்பட்ட ஆள் இல்லாத விமானங்கள். DGCA தகவல். DGCA தகவல். ஸோ 29,500க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள். ஸோ அதை பற்றி என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நாட்டில் மொத்தம் வந்து 29,500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து இருக்குது. ட்ரோன்கள்னால் ஆளில்லா விமானங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் வந்து தெரிவித்துள்ளது. அதுதான் DGCA. கடந்த மாதம் 29ஆம் தேதி நிலவரப்படி இந்த தகவலை DGCA வழங்கியுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக ட்ரோன் பதிவு செய்யப்பட்டது வந்து டெல்லியில் தாங்க, 4,882. அடுத்தபடியாக தமிழகம் இருக்குது. தமிழ்நாடு 4,558. 4,588 ட்ரோன்களும், மகாராஷ்டிரத்தில் வந்து 4,132 ட்ரோன்களும் உள்ளன. அடுத்த இடங்களில் ஹரியானா 3,689, கர்நாடகம் 2,516, தெலுங்கானா 1,928, குஜராத் 1,338 மற்றும் கேரளம் 1,318 ஆகிய மாநிலங்கள்லாம் வந்து உள்ளனவா. அடுத்தது 96 வகை வந்து ட்ரோன்கள் வந்து இருக்கான். ஸோ தற்போது வரை பல்வேறு துறைகளில் பயன்படுத்துவதற்காக 96 வகையான ட்ரோன்கள் DGCA வந்து அனுமதி வழங்கியிருக்கு. அப்போ அது கேட்கலாம். ஸோ எத்தனை ட்ரோன்களுக்கு வந்து DGCA அனுமதி வழங்கியுள்ளது அப்படிங்கிறது 96 வகையான ட்ரோன்கள். அதிகபட்சமாக வேளாண் சார்ந்த பணிகளுக்கு தான் வந்து வேளாண் சார்ந்த பணிகளுக்கான ட்ரோன்கள் மொத்தம் எத்தனை 65 அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ DGCAவின் கீழ் செயல்பட்டு வரும் டிஜிட்டல் ஸ்கை வலைதளம் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ட்ரோனுக்கும் தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த ட்ரோன்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா DGCAவின் கீழ் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அடையாள எண் வந்து வேணும், தனித்துவமான அடையாள எண் வந்து வழங்கப்படுதான். யார் எந்த இதனால டிஜிட்டல் ஸ்கை வலைதளம் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ட்ரோனுக்கும். அதேபோல் DGCAவில் அங்கீகரிக்கப்பட்ட தொலை உணர்வு பயிற்சி நிறுவனங்களால் RBDO 22,466 தொலைதூர விமானி சான்றிதழ்கள் RBC வழங்கப்பட்டுள்ளன. கடவுச்சீட்டு கட்டாயமில்லை. கடவுச்சீட்டுங்கிறது கட்டாயமில்லை. ஸோ இது குறித்து மத்திய விமான போக்குவரத்து இணையமைச்சர் முரளிதர் மோஹால் அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில்
பல்வேறு துறைகளில் ட்ரோன்கள் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் ட்ரோன் உரிமம் பெறுவதற்கு அல்லது பதிவை நீக்கம் செய்ய கடவுச்சீட்டு கட்டாயம் என்ற விதி வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் முதலியவற்றை பயன்படுத்தும் விதமாக திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. மொத்தம் வந்து இந்த 3 மண்டலங்கள் வந்து சொல்றாங்க. ட்ரோன்களை இயக்கும் விண்வெளி பகுதிகள் பச்சை, மஞ்சள், சிவப்பு என 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பச்சை மண்டலம் வான்வெளி பகுதிகளில் ட்ரோன்களை இயக்க எவ்வித அனுமதியும் பெற வேண்டியதில்லை. பச்சை மண்டல வான்வெளி பகுதியில் ட்ரோன்களை இயக்க எந்தவித அனுமதியும் வேண்டியதில்லை. மஞ்சள் மண்டலத்தில் ட்ரோன்களை இயக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாடு ஏடிசி மையத்திடம் அனுமதி பெற வேண்டும். மஞ்சள் மண்டலத்தில் ட்ரோன்களை இயக்கிறதுக்கு தான் வந்து ஏடிசியிடம் வந்து நாம் அனுமதி பெற வேண்டும். சிவப்பு மண்டலத்தில் ட்ரோன்களை இயக்க மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும். சிவப்பு மண்டலம். அப்போ பச்சை மண்டலத்தில் மட்டும்தான் வந்து ட்ரோன்களை எந்த அனுமதியும் பெற தேவையில்லை. மஞ்சள்னாவே ஏடிசி அவங்ககிட்டையும், சிவப்புனா மத்திய அரசிடம் வந்து அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரோன் பற்றின செய்திகள். வாங்க அடுத்தது போவோம். பிரதமரின் அமெரிக்கா பயணம் ஒரு பார்வை கொடுத்துருக்காங்க. ஸோ இரு நாட்டு சந்திப்பையும் பற்றி தான் அதில் பேசியிருக்காங்க. ஸோ அது நாம் கடைசியாக பார்ப்போம் வாங்க. அடுத்தது, தமிழ்நாடு பசுமை முதன்மையாளர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பசுமை முதன்மையாளர் விருது எதுக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ தமிழக அரசு சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முன்மாதிரியான பங்களிப்பை வழங்கும் தனிநபர் மற்றும் நிறுவனங்களுக்கு பசுமை முதன்மையாளர் விருது வழங்கப்படும் என 2021 அறிவிக்கப்பட்டது. ஸோ அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முன்மாதிரியான பங்களிப்பை யார் வழங்குறாங்களோ, அது தனிநபராக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் அது அந்த விருது தரதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி 2021 22ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் மொத்தம் 100 தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான பசுமையாளர் விண்ணப்பிக்க அந்த வெப்சைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்த நியூஸ் போவோம். மாலி தங்க சுரங்கத்தில் நிலச்சரிவு. ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான கிழக்கு மாலியில் தங்கச் சுரங்கத்தில் வந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 42 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ அப்போ நிலச்சரிவை பற்றி நமக்கு ஜியாகிரஃபியில் வந்து கேட்கறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுபோக நம்ம இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆப்பிரிக்காவில் தான் வந்து நமக்கு ரீசண்டாக வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. எங்கே அப்படின்னா மாலி அப்படிங்கிற அந்த தங்க சுரங்கத்தில். ஸோ அந்த கெனிபா மாவட்டத்தில் வந்து சனிக்கிழமை இந்த விபத்து வந்து நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சீனர்கள் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த அந்த சுரங்கம் வந்து சட்டப்பூர்வமாக இயங்கி வந்ததா என்பது குறித்து விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே கடந்த ஜனவரி 29ஆம் தேதி அந்த நாட்டின் கோலி கோரா மண்டல தங்க சுரங்கத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஆல்ரெடி அங்கே கோலிகோரா மண்டலத்தில் வந்து தங்க சுரங்கத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. பலர் உயிரிழந்திருக்காங்க. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து பெண்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மாலியின் மிக முக்கியமான ஏற்றுமதி பொருளாக வந்து தங்கம் தான் இருக்கு. அந்த 2021ஆம் ஆண்டு அந்த நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் தங்கத்தின் பங்கு மட்டுமே 80% அதிகமாக இருக்கு என்று அமெரிக்க வர்த்தக துறையின் சர்வதேச வர்த்தக நிர்வாகம் வந்து தெரிவித்திருக்கு. வாங்க அடுத்தது பார்ப்போம். ஸோ வானவியல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் சிறப்பிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வானவியல் முன்னாள் விஞ்ஞான் பிரசார் இயக்குனர் வந்து தெரிவிச்சிருப்பாராட்டு. ஸோ இந்தியாவில் வானவியல் அறிவியல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் வந்து சிறந்து விளங்குகிறது என முன்னாள் விஞ்ஞான் பிரசார் இயக்குனர் நகுல் பரசார் தெரிவித்திருக்கார். நகுல் பரசார் சென்னை தரமணியில் உள்ள கணித அறிவியல் நிறுவனத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான வானவியல் ஆய்வு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி பள்ளி ஆசிரியர்களுக்கான வானவியல் மற்றும்
விண்வெளி அறிவியல் ஆய்வு குறித்து 2 நாள் மாநாடு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் விஞ்ஞான் பிரசார் இயக்குனர் நகுல் பாராசர் கலந்து கொண்டு ஹாண்ட்ஸ் ஆன் ஆஸ்ட்ரானமி என்னும் நூலை வெளியிட்டார். ஹாண்ட்ஸ் ஆன் ஆஸ்ட்ரானமி என்னும் நூலை வெளியிட்டு பேசியதாவது, வானவியல் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தமிழகம் சிறந்து விளங்குகிறதா. அது மட்டுமின்றி வானவியல் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் குறித்து பள்ளி கல்வி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கம் நடத்துவது பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக தமிழ் மொழியில் அறிவியல் பலகை என்ற நூல் மாதந்தோறும் வெளியிடப்படுகிறதா. ஸோ எந்த மொழியெல்லாம் தமிழ் மொழியில் அறிவியல் பலகை என்ற நூல் மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. அதேபோல் இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளில் இம்மாதிரியான அறிவியல் நூல்கள் வெளியிடப்படுகிறது என்றார் அவர். முன்னதாக இந்த மாநாட்டில் அச்சு தொழில்நுட்ப பயிலரங்கத்தின் இயற்பியல் பேராசிரியர் முனைவர் ஆர் ரவிக்குமார் கல்லூரி மாணவர்கள் வானவியல் சார்ந்த ஆய்வுகளை எப்படி மேற்கொள்வது, ஆய்வுகள் குறித்த திட்ட அறிக்கை தயாரிப்பது குறித்து விளக்கினார்கள். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள இந்திய வானவியல் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி நீரஜ் மோகன் ராமானுஜம் வானவியல் நிகழ்வுகளை கண்டறிய எளிய முறையில் செலவில்லாமல் செய்யக்கூடிய திட்டங்கள் குறித்து விளக்கினார். ஸோ நீரஜ் மோகன் வானவியல் நிகழ்வுகளை கண்டறிய எளிய முறையில் செலவு இல்லாத செய்யக்கூடிய திட்டங்களை குறித்து விளக்கியிருக்காரு. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆஸ்ட்ரானமி மற்றும் சயின்ஸ் சொசைட்டி தலைவர் ஜி ரமேஷ், பொதுச்செயலாளர் ஜே மனோகர், செயற்குழு உறுப்பினர் ஜி ஸ்ரீகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்படிங்கிறாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது, பிரேசிலில் ஜூலை 6-7 பிரிக்ஸ் உச்சி மாநாடு. ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு. ஸோ இதோட மாநாடு இப்போ ஜூலை 6-7 நடைபெற போகிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்ஸின் ரியோ டி ஜெனீரோ நகரில் ஜூலை 6-7 அந்த தேதிகளிலிருந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு இப்போ நடைபெறப்படுது. நடப்பாண்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை வகிக்கும் பிரேசிலில் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டது. இக்கூட்டமைப்பானது கடந்த 2009 பிரேசில், ரஷ்யா, இந்தோனேஷியா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ அப்போ பிரிக்ஸ் மாநாட்டில் எந்தெந்த நாடுகளோடு சேர்ந்து நிறுவப்பட்டது அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா நிறுவப்பட்டது. 2010 தென்னாப்பிரிக்காவும் இணைந்தது. ஸோ தென்னாப்பிரிக்கா இணைந்தது. கடந்த ஆண்டில் ஈரான், எகிப்து, எத்தோப்பியா, UAE ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுடன் கடந்த ஜனவரியில் இந்தோனேசியாவும் பிரிக்ஸில் இணைஞ்சிருக்கு. அதுபோக துருக்கி, அஜர்பைஜான், மலேசியா ஆகிய நாடுகள் கூட்டமைப்பில் இணைய முறைப்படி விண்ணப்பித்துள்ளன. ஸோ 11 உறுப்பு நாடுகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நடப்பாண்டில் பிரேசில் தலைமை வைக்கிறதா. ஸோ அப்போ 11 உறுப்பு நாடுகளை பிரிக்ஸ் நாடுகள் விரிவுபடுத்தப்பட்டதான். பிரிக்ஸ் கூட்டமைப்பை நடப்பாண்டில் யார் நடத்துகிறாங்கன்னா பிரேசில் தான் தலைமை வைக்கிறது. ரியோ டி ஜெனீரோவை நகரில் ஜூலை 6-7 பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற இருப்பதாக அறிவித்துள்ள பிரேசில் அரசு உறுப்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பிரேசிலின் தலைமையின் கீழ் உலகளாவிய நிர்வாகம், சீர்திருத்தம், தெற்குலக நாடுகளிடையேயான ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தப்படும். எதிர்வரும் உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் முன்னேற்றம், மக்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு ரீதியில் முக்கிய முடிவுகளை எட்டப்படும் என்று பிரேசில் தெரிவித்துள்ளது. ஸோ பிரேசில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரேசிலின் தலைமையின் கீழ் உலகளாவிய நிர்வாகம், சீர்திருத்தம், தெற்குலக நாடுகள் இடையிலான ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்வரும் உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் முன்னேற்றம், மக்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு ரீதியில் முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்று பிரேசில் தெரிவித்துள்ளது. அடுத்தது, ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு இடையே அமெரிக்க டாலரை சாராத மாற்று பரிவர்த்தனை அமைப்பு முறைக்கு நிறுவ பிரிக்ஸ் நாடுகள் உறுதியேற்றுள்ளன. அதே நேரம் அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் பிரிக்ஸ் நாடுகளின் மீது 100% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்தது இன்னும் விடுபட்ட ஒரே ஒரு நியூஸ் இருக்கும். ஸோ பிரதமரின் அமெரிக்க பயணம் ஒரு பார்வை. பிரதமருடைய அமெரிக்க பயணம் என்ன சொல்லுதுங்கிறதும் பார்க்கலாம்.
ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையேயான அண்மையில் நடைபெற்ற வாஷிங்டன் சந்திப்பு இருதரப்பும் திருப்திகரமானது என சொல்லிக் கொள்ளப்பட்டாலும் அதில் இருதரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல அம்சங்களை அவர்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பை எழுப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தயாரிப்போம், இந்தியாவே முதலில் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்தாக்கத்தை போலவே அமெரிக்காவே பெரியது, அமெரிக்காவே முதலில் போன்ற கருத்தாக்கத்தை அதிபர் ட்ரம்ப் பிரதிபலிக்கிறார். தேசியவாத சிந்தனை மிக்க இந்த தலைவர்களின் கைகோப்பு எதிர்கால புவிசார் அரசியலை வடிவமைப்பதில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது என்பதை உணர்த்துகிறது. ஓகே, அடுத்தது அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரை மெக்சிகோ, கனடா மற்றும் சீனாவை இலக்கு வைக்க அவர் பயன்படுத்தும் புதிய ஆயுதம் வணிக மற்றும் வரிகள் விதிப்பு நடவடிக்கைகள். ஒருவேளை அமெரிக்க டாலரை குறைத்து மதிப்பிடும் வகையில் தனி நாணயம் போன்ற நடவடிக்கைகளை இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் முன்னெடுத்தால் பிறகு 100% வரிகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தல் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுக்கு கலக்கமடைய செய்துள்ளது. 140 இந்தியர்கள், 23 நாடுகளைச் சேர்ந்த 28 வெளிநாட்டினர் கொல்லப்பட்ட 2008 மும்பை தாக்குதல் சதி திட்டத்தை தீட்டிய டேவிட் ஹெட்லியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த கனடா குடியுரிமை பெற்ற பாகிஸ்தானிய வம்சாவளி தாகூர் ஹுசைன் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த ட்ரம்ப் ஆதரவு அளித்திருப்பது பிரதமர் மோடியின் ராஜ்ய உத்தியின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தற்போது ராணா லாஸ் ஏஞ்சல்ஸில் பெருநகர தடுப்பு காவல் மையத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். கைவிலங்கு பூட்டப்பட்ட நிலையில் அண்மையில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் விவகாரத்தில் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்தவர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அந்த இந்தியர்களை திருப்பி அனுப்பினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பிரதமர் மோடி அமெரிக்காவில் தெரிவித்தார். இது அதிபர் ட்ரம்பின் ராஜ்ய உத்திக்கு கிடைத்த வெற்றியாக அமெரிக்காவில் பார்க்கப்படுகிறது. திறமையான இந்திய நிபுணர்கள் மற்றும் மாணவர்களுக்கு H-1B விசா திட்டத்தின் மூலம் திறந்த வாய்ப்புகளை வழங்க அமெரிக்காவை இந்தியா வற்புறுத்தியுள்ளது. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுவதற்கு சாதகமான விஷயம். ஏற்கனவே முந்தைய ஜோ பைடன் ஆட்சியின் போது நீடித்த ரஷ்யா மீதான அமெரிக்க தடை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை அமைப்புகளை வாங்கியது மற்றும் சலுகை விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ததன் மூலம் அந்நாட்டுடனான தனது பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பை இந்தியா தக்க வைத்தது உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு எரிச்சல் ஊட்டின. இதேபோல ஈரானுடனான இந்தியாவின் வர்த்தக உறவுகள் மீதும் அமெரிக்கா அதிருப்தி கொண்டிருந்தது. இருப்பினும் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியா நாடுகளுடன் தனது உறவுகளை மேம்படுத்த ஈரானை முக்கிய எரிசக்தி ஆயுதமாகவும் ஒரு முக்கிய கூட்டாளியாகவும் இந்தியா காண்கிறது. ஆனால் அந்த நாடு மீதான அமெரிக்க தடைகள் ஈரானுடனான இந்திய உறவுகள் சிக்கலாக்கியுள்ளது. இதன் விளைவாக ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா குறைத்து கொண்டது. இந்தியாவில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உத்தேசிக்கப்பட்டுள்ள குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடியிடம் இசைவு தெரிவித்துள்ளார். இந்த வருகையின் மூலம் இரு நாடுகளின் நல்லுறவுகள் மேலும் வலுப்பட வாய்ப்புள்ளது. வர்த்தக மற்றும் வரிகள் விவகாரத்தில் மோடியும் ட்ரம்பும் நேர்மறையான அணுகுமுறையை கையாளுவதால் பிரதிபலிப்பாக $50,000 கோடி வருடாந்திர பரஸ்பர வர்த்தக இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அநேகமாக இதற்கான ஒப்பந்தம் ட்ரம்பின் இந்திய வருகையின் போது சாத்தியமாகலாம். ரஷ்யாவுடனான இந்திய உறவு அமெரிக்காவின் மற்றொரு கவலையாகும். குறிப்பாக உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு படையெடுப்புக்கு பிறகும் ரஷ்யாவின் தொடர்பும் இந்திய உறவு குறித்து சில மேற்கு நாடுகள் அதிருப்தியை கொண்டுள்ளன. புதிய அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாளப் போகிறார் என மேற்கு நாடுகள் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியுள்ளன. ட்ரம்பிடம் நேரடியாக உரையாடி சாத்தியமிக்க அமைதியை பிரதமர் மோடி பெற்று தரக்கூடும் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி நம்புகிறார். ஒரே நேரத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் ஆகியவற்றின் தலைவர்களுடன் நேசக்கரம் நீட்டும் இயல்பை பிரதமர் மோடி பெற்றுள்ளதால் அவரது பேச்சை இந்த 3 நாடுகளின் தலைமைகளும் கேட்கக்கூடும். ஒருவேளை இந்த தந்திரத்தில் மோடி வெற்றி பெற்றால் அது ரஷ்ய உக்ரைன் பதற்றத்தை தணிப்பது மட்டுமின்றி மோடியை சர்வதேச தலைவராக உலக நாடுகள் அங்கீகரிக்கும் சூழலை எளிதாக்கும் என்பது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் பார்வை.
முந்தைய ஆட்சியாளரைப் போலவே இல்லாமல் சீன அதிபர் ஜின்புடன் உறவை புதுப்பிக்க பிரதமர் மோடியின் துணை உதவக்கூடும் என்பது ட்ரம்பின் கணக்கு. ஆனால் ஆசியா நோக்கி விரிவடைந்து வரும் அமெரிக்காவின் செல்வாக்கை சீனா விரும்பவில்லை. ஏற்கனவே தென் சீன கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக அமெரிக்கா குரல் கொடுத்து வருகிறது. இப்போது இந்தியாவுடனான நெருக்கம் மூலம் அமெரிக்கா மேலும் அருகே வருவதை தனது பிராந்தியத்திற்கான அச்சுறுத்தலாக சீனா காண்கிறது. பிரதமர் மோடியின் சந்திப்பு குறித்து கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்களை பெய்ஜிங்கில் சந்தித்த சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கோவோ ஜியாங்குவின் ஆசிய பசிபிக் முகாமை என்பது அமைதி மேம்படுத்துவதற்கான இடமாக நீடிக்க வேண்டுமே தவிர புவி அரசியல் மோதலை தீர்த்து கொள்ளும் வாய்ப்பாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார். இந்த எதிர்வினை உலக வல்லரசர்களுக்கு மத்தியில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி வரும் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த புரிதலை உணர்த்துகிறது. அடுத்து என்ன செய்வார், எப்படி செய்வார் என்பதை கணிக்க முடியாத தலைவரான டொனால்டு ட்ரம்பை மிகவும் கவனத்துடன் பிரதமர் மோடி கையாள வேண்டும் என்று சர்வதேச வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். தனது தேச நலனுக்காக இந்தியாவுடனான உறவை ட்ரம்ப் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என்பதற்கு அவரது கடந்த கால வரலாறு சாட்சி. எனவே பரஸ்பர நம்பிக்கையுடன் நாணயத்துடன் செயல்பட்டால் அது இருதரப்புக்கும் நல்லது. ஸோ இவ்வளவுதான் இன்றைய செய்திகள். ஸோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.